எய்ம்ஸ்லேருந்து சூப்பர் ஜாப் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் CRE காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் நெக்ஸ்ட் மந்த் 2ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. December 2 which means அடுத்த மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு எக்ஸாம் டேட் கூட சொல்லியிருக்காங்க 22 to 24 December டென்டென்டிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் to be notified later which means TBT ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறைய பிளேஸ்ல போட்டிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், மத்திய பிரதேஷ், ஒரிசா, தெலுங்கானா, இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், உத்தர் பிரதேஷ், அசாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு முக்கியமா தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இந்த லொகேஷன்லயும் போட்டிருக்காங்க. மறக்காம எல்லாரும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் இதுதான். பட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபோட நோட்டிபிகேஷன் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி சொல்லணும்னா சேம் எல்லா ஜாப்லயும் எப்படியோ அதே மாதிரியே தான் சொல்லிருக்காங்க. SC and ST இருந்தா 5 years, OBC இருந்தா 3 years, PWD கேண்டிடேட்ஸ் இருந்தா 10 years ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தி சொல்லியே ஆகணும். ஜெனரல் ஆர் OBC கேட்டகரிஸ்க்கு 3000 சொல்லிருக்காங்க. SC or ST 2400 சொல்லிருக்காங்க. இதுவே நீங்க பர்சனல் வித் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. டேட் அண்ட் சென்ட்ரல் ஆஃப் எக்ஸாமினேஷன் which means டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ சொல்லிருக்காங்கன்னா நான் மேல சொன்ன மாதிரி அதே தான் 22nd டிசம்பர்ல இருந்து 24th டிசம்பர் வரைக்கும் சொல்லிருக்காங்க. ஆனா இது டென்டென்டிவ் தான். மேக்ஸிமம் இந்த டேட்ல தான் நடக்கும். சோ அதுக்கு ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம்க்கு அட்மிட் கார்டு உங்களுக்கு 3 days பிஃபோர் எக்ஸாம் அப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் சிட்டி அலாட்மெண்ட் உங்களுக்கு 7 நாளைக்கு முன்னாடி வெப்சைட்ல சொல்லுவாங்க. அண்ட் இந்த எக்ஸாம்க்கு பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் which means 90 minutes. டோட்டலா 100 MCQ மீன்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस அதான் கேட்பாங்க. 100 क्वेश्चंसல 400 மார்க் வித் 4 சாய்ஸோட ஒவ்வொரு क्वेश्चनும் இருக்கும். அதாவது 20 MCQs வந்து ஜெனரல் நாலேஜ், ஆப்டி, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அண்ட் பேலன்ஸ் 80 MCQs வந்து நீங்க எந்த குரூப் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க क्वेश्चंस கேட்பாங்க. क्वेश्चन பேப்பர் 5 செக்ஷன்ஸா பிரிப்பாங்க. ஒவ்வொன்றுமே 18 நிமிஷம் டியூரேஷன் நடக்கும். எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் சிலபஸ் அண்ட் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 18ல சொல்லிருக்காங்க. நம்ம எதை டார்கெட் பண்றோம்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க். இதுதான் நம்ம எய்ம் பண்றது. இதுல ஃபர்ஸ்ட் 20 MCQs நான் மேல சொன்ன மாதிரி ஜெனரல் நாலேஜ், ஆப்டி, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பத்தி கேட்பாங்க. பேலன்ஸ் 80 MCQ क्वेश्चंस நம்ம எதுக்குற குரூப் 11 கொடுப்பாங்கன்னு சொன்னேன். சோ அதே மாதிரி இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜெனரல் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இதுல இருந்தா பேலன்ஸ் 80 MCQs வரும். இதுல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு நெக்ஸ்ட் சொல்றேன். அண்ட் பேலன்ஸ் உள்ள போஸ்டையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க இதுல யாரு எலிஜிபிள் இருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் பேஜ் நம்பர் 26ல இருந்து குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தெளிவா சொல்லியிருப்பாங்க. சோ அதை மறக்காம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்து நீங்க அதுல எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல 28th பேஜ்ல ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்டிங்ல நீங்க ஜஸ்ட் 12th பாஸ் பண்ணாலே போதும். இதுல டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் வேணும்னு கம்பல்சரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த CBT-ல கிளியர் பண்ணாலே டைப்ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட்ல தான் வைப்பாங்க. சோ அதுல நீங்க கிளியர் பண்ணாலே ஜாப் கன்ஃபார்ம் தான். அண்ட் இதுல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எந்தெந்த லொகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இந்த பேஜ்ல உங்களுக்கு டீடைலா சொல்லியிருப்பாங்க. மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபிளா இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் பேஜ் நம்பர் 87ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எத்தனை வேகன்சிஸ் எந்தெந்த லொகேஷன்ல இருக்குன்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுலயும் 87 அதே பேஜ்ல கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் which means எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு நம்ம இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பேஜ் நம்பர் 107ல உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் எப்படி கேட்பாங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. which means இது உங்களுக்கு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதுல உள்ள ஸ்கில் டெஸ்ட். பட் நம்மளோட ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பத்தி ஸ்கில் டெஸ்ட் பத்தி பார்க்கணும்னா ஸ்கில் டெஸ்ட்ல ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஸ்டேஜ் 1ல நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும் which means 15 minutesல 35 WPM word per minuteல கம்ப்யூட்டர்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டேஜ் 2ல டிஸ்கிரிப்ஷன் டைப்ல எக்ஸாம் நடக்கும் which means MCQ மாதிரி இருக்காது. இது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஏ மாதிரி நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 2 டைப் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு எஸ்ஏ 20 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். செகண்ட் லெட்டர் ரைட்டிங் 10 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. டோட்டலா 30 மார்க்ஸ் வைப்பாங்க. குவாலிஃபையிங் நேச்சர் பாத்தீங்கன்னா 30க்கு ஜஸ்ட் 10 மார்க் எடுத்தாலே நீங்க குவாலிஃபை தான். பட் அதுக்குன்னு 10 மார்க்காக நீங்க ட்ரை பண்ணாதீங்க. உங்க பெஸ்ட்டை காட்டுங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். Until then, bye from Feno Francis. It's Tamil Job Info.